நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த கோல் அனலைசிஸ் நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரியே நம்மளோட டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிட்டு, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஆகி மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வீக்லி அனலைசிஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல. டே டைம் ஃப்ரேம்ல எப்படி ட்ரேட் பண்ணணும், அண்ட் தென் ஸ்கேல்பிங் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படின்னு. அதே மாதிரியே மார்க்கெட் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளோட டார்கெட் பிரைஸை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகி அகைன் ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி பேஜுவாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணது மூலமாக எப்படி சிக்னல்ஸில் பொசிஷன்ஸ் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எந்த இடத்துல டார்கெட் ப்ரைஸ் போடணும் அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். இது எல்லாமே முழுக்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்லாம் கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணலே போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் தென் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணுங்கள், அப்படி ஏனும் பண்ணுங்கள். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் அப்கமிங் வீக்ஸில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் ப்ரொஜெக்ஷனாக பார்த்துடலாம். ஸோ நம்ம எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணால் தான் நம்ம பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் கோல்டாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் கமாடிட்டாஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு நல்ல விதமான ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட கோல்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1982 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அடுத்தபடியாக நமக்கு 2007 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே பார்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக லேர்ன் பண்ணால் தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போதும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் 1943 அப்படிங்கிற ஜோனை மார்க்கெட் கிளியராக டச் பண்ணி ஒரு ரீபவுண்ட் ஆகி கொடுத்துருக்கு. இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா ஒரு 1 மந்த் லோவான 1900 அப்படிங்கிற வரைக்கும் போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணால் மட்டும் போதாது, என்னென்ன லெவல்ஸுங்கிறத நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ஜோன். அதோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980 1985 வரைக்கும் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 2000 2008 வரை கொடுத்துருக்கோம். இது மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் போகும். ஸோ இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது 2000 2005 வரைக்கும் மட்டுமே வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் 1990 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கே மார்க்கெட் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 1940 அப்படிங்கிறது நம்ம அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக் இந்த இடத்த மார்க்கெட் கிளியராக ஒபே பண்ணி மேலே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம சப்போர்ட் 1 எடுத்துக்கலாம். அதோட ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1940 இருந்து 1944 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியான சப்போர்ட் ஜோன் 1900. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் 2 ரீஜன் பார்த்தோம் அப்படின்னா 1900 இருந்து 1910 வரைக்கும் இந்த ஜோன் வேலிடாக இருக்கும். ஸோ இப்போ கிளியராக வரைஞ்சாச்சு. மார்க்கெட் ஃபால் ஆனால் 1900 புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2005 வரைக்கும் போகும். அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே நம்ம வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டோம், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் தென் ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே லாஸ்ட் வீக் இந்த இடத்துல ஒரு 1980 அப்படிங்கிற சப்போர்ட் ஒபே பண்ணி நமக்கு இன்னொரு கிளியரான ஒரு சேனலை கொடுத்துருக்கு. ஸோ அதையுமே நான் கிளியராக ட்ரா பண்ணுறேன். ஸோ ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு டைம் டு டைம் வீக் டு வீக் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் கச்சிதமாக ட்ரா பண்ணிங்கன்னா நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் ட்ரெண்ட் லைன் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பேரல் சேனல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்விங் ஹையாக இருக்குது நமக்கு 2080 வரைக்கும் மார்க்கெட் போயிருந்துச்சு. அடுத்தபடியாக நமக்கு இருக்கிற ஸ்விங் ஹையை பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் ஒபே பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணி ஃபாலோ ஆகிருக்கு. இது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது, சப்போர்ட் லைன் எங்கே இருக்குது, எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ஃபால் ஆகுமா புல்லிஷ் ஆகுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷனாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆக போகுது, என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் தான் ஆக போகுது. ஃபால் ஆகிறதுக்கு முன்னகிட்டி
இந்த கேண்டில் ஏன் விழுந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த கேண்டில் என்ன விழுந்துச்சு அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே வந்து நமக்கு ஒரு நியூஸஸ் இருந்துச்சு. நமக்கு நியூஸஸ் வந்து DXY ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கியிருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கிளியராக காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்து DXY வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதனால கோல்டு இந்த இடத்துல ஒரு கிளியரான ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ எந்த இடம் அப்படிங்கிறது ட்ராப், இந்த இடத்துல ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகிருக்கா. சரி, நான் ஃபால் ஆனதுக்கான ரீசன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஏன் புல்லிஷ் ஆகிருக்கு அப்படிங்கிற ரீசனையும் நான் சொல்லிடுறேன். ஸோ முதல் ரீசன் என்ன, இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, 1940 அப்படிங்கிற சப்போர்ட் இருக்குது. இது வந்து முதல் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் இருந்தாலே ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். இந்த இடத்துலையும் பாருங்கள் கிளியராக நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் சேனலில் கிளியராக மார்க்கெட் இந்த இடத்துல ஒபே பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஏன் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம், ஏன் புல்லிஷ் ஆகிட்டோம் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் தான் ஆக போகுது. அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்ல போகிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஃபால் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு புல்லிஷ் ஆகும். இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே ஒரு 1970 அல்லது 196866 வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸ் வந்து 1944 இருக்கும். ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 1910 இருக்கும். அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஹண்ட், அதாவது 1980 வரைக்கும் டச் ஆகிட்டு கண்டிப்பாக மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ மேபி இந்த இடத்துலையும் தாண்டி ஒரு நியூஸஸ்னால மேலே கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோனை வந்து 1996 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் முதல் டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1944, அந்த ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1900 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ என்னென்ன ரீசன்னால இப்போ வந்து கோல்டு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அண்ட் தென் முதல் விஷயம், நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஏன் புல்லிஷ் ஆகிட்டு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் அடுத்தடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படின்னு தெரியும். ஒரு ஸ்விங் ஹை எடுத்தாச்சு, ஸ்விங் லோ எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 1964 அப்படிங்கிற 1966 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஸோ அந்த ஜோனை பார்த்தோம்னா 0.382 இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகிட்டு கண்டிப்பாக ஃபால் ஆகும். ஸோ அதனால தான் மார்க்கெட் 1966 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் மார்க்கெட் ஒரு பூம் ஆகிட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், தெரியாமல் யாருக்குமே இருக்காது. ஸோ மார்க்கெட் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபால் தான் ஆகும் அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் இருக்க பிகினர்ஸ் கூட தெரியும். ஸோ இது வந்து ஒரு மெயினான ரீசன். ஸோ நமக்கு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. அதையும் நம்ம கிளியராக ஒரு ஏரோ மார்க் போட்டு மார்க் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை கண்டிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ பியரிஷ் என்கல்ஃபிங் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு கூகுள் பண்ணி உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி காமிக்கிறேன். ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வரும்போது மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ஃபால் ஆகி ஒரு ஸ்விங் லோ அப்படிங்கிற இடத்துக்கு மார்க்கெட் வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இதில் ஒரு க்ரீன் கேண்டில் விழுந்திருக்கு, அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் உள்ள மூணாவது கேண்டில் பாருங்கள் ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நமக்கும் ஒரு பியரிஷ் விழுந்ததுக்கப்புறம் ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் எப்படி இருக்குங்கிறத இதிலே பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டிலோட பாதி லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் கிளியராக ஃபால் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் 1950 அப்படிங்கிற ஜோனுக்கு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கிளியரான ஃபால் ஆகிடும். ஸோ இது வந்து நம்மளோட மேஜர் ரீசன் கோல்டு வந்து ஃபால் ஆகிறதுக்கு. அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்கெட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரொஜெக்ஷனாக நம்ம எடுக்கும்போது ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பை ஆகும், செல் ஆகும். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலோட ஹை, அதாவது ஸ்விங் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1986 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒரு லிக்விடிட்டி ஹண்ட், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதால நம்ம 1996 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணிக்கிறோம். அந்த டார்கெட் ப்ரைஸ் வந்து அந்த ஸ்விங் லோ இந்த இடத்துல பார்த்தோம்ல, மார்க்கெட் கிளியராக ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் லோ வரைக்கும் மார்க்கெட் போட்டிருக்கான். நம்மளோட ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா 1904, அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் முதல்ல 1944 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு ரெண்டாவது
1902 அப்படிங்கிற ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்பவே பாசிபிள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம பியரிஷ் என்கல்ஃபிங்கை வச்சு நம்ம எடுத்துருக்கிற ட்ரேட். ஸோ இது வந்து கிளியரான கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். அண்ட் தென் அடுத்தபடியாக கேண்டில்ஸ்டிக்ஸ் சார்ட் பேட்டர்ன், அதாவது இதை இப்போ பார்த்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை இப்போ பார்க்க போகிறது சார்ட் பேட்டர்ன். அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டபிள்யூ பேட்டர்ன், எம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதுக்கப்புறம் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பேட்டர்ன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னுமே கிடைக்கல. வழக்கம் போல் அந்த டபிள்யூ பேட்டர்ன் வச்சு தான் இன்றைக்கும் பாட போகிறாரு சின்ராஸு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகி, ஒரு புல்லிஷ் ஆகி, ஒரு ஃபால் ஆகி, கிளியராக டபுள் பேட்டர்ன் ஆகி, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டை ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம ட்ரா பண்ண மாதிரியே அந்த டபிள்யூ பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம திரும்ப திரும்ப காமிக்க வேண்டாம், அரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து கோல்டு ரெண்டாவது ஃபால் ஆகிறதுக்குரிய மெயின் ரீசன். ஸோ இப்போ கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, மார்க்கெட் எந்த இடத்துலேருந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனாக இப்போ வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் 1966 வரைக்கும் ஒரு புல்லிஷ் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1972 ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் லாஸ்ட் வீக்கில் இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி ஒரு ஃபால் 1940 வரைக்கும் ஒரு ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து லைட்டாக ஒரு 75 55 அந்த மாதிரி ஜோன் போயிட்டு அங்கேருந்து கிளியராக ஒரு ஃபால் இந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் இப்போ இல்லைனாலும் அடுத்த 2 வாரத்தில் ஷுவராக ஹிட் ஆகிடும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து ஏன் டச் ஆகிட்டு ஃபாலோ ஆகும்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதையும் நம்ம கிளியராக இதில் ட்ராப் பண்ணியே காமிச்சு ஆகணும். இதில் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைனும் இருக்குது, அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதோட லெவல் பண்ண 1972. ஸோ வந்து ஃபிபனாக்கி லெவலும் கூட. ஸோ இது வந்து நம்மளை அடுத்தபடியான மெயின் ரீசன். ஸோ இந்த இடத்துலேருந்து ஏன் ஃபால் ஆகுது அப்படிங்கிறன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன், அதையும் நம்ம வந்து கிளியராக இப்போ ட்ரா பண்ணியாச்சு. அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் எங்கே, 1996, அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸ்டாப் லாஸ் 1996. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கீழே இருந்தே டார்கெட் 2 டார்கெட் ப்ரைஸ் இருக்குது. நமக்கு லாங்காக இருக்கிற டார்கெட் ப்ரைஸும் சொல்லிடலாம், மினிமம் இருக்கிற டார்கெட் ப்ரைஸும் சொல்லிடலாம். 1902 டார்கெட் ப்ரைஸ் 1902. அந்த இடையில இருக்கிற டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1949 டார்கெட் ப்ரைஸ் தான். 1945 to 50. ஸோ ஏன்னா நிறையா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த 50 அப்படிங்கிற ஜோனில் இருக்குது. இது வந்து நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1. ஸோ நம்ம கிளியராக வந்து எல்லா சப்போர்ட்டு அண்ட் தென் எல்லா டார்கெட் ப்ரைஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் தென் இதை மட்டும் ட்ரா பண்ணால் தெரியாது, போதாது. நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் விட மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ரிஸ்க் ரேஷியோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ டெக்னிக்கலாக கோல்டு வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபால் ஆக போகுது, அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியாச்சு. அண்ட் தென் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது நம்ம டிஎக்ஸ்ஐ எடுத்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ டிஎக்ஸ்ஐ சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிளியராக தெரியும், இது ஃபால் ஆச்சுன்னா அது புல்லிஷ் ஆகும், இது ஃபுல்லிஷ் ஆச்சு அப்படின்னா அது ஃபால் ஆகும். நம்ம வந்து டிஎக்ஸிக்கு வந்து வாரம் சார்ட் ட்ரா பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம லாஸ்ட் வீக் ட்ரா பண்ண மாதிரியே நம்மளோட சப்போர்ட் ஜோனை ஒபே பண்ணி மார்க்கெட் கிளியராக ஒரு ஹையர் ஹை கொடுத்து போயிட்டே இருக்குது. ஸோ அதே ட்ராக்கில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. டிஎக்ஸ்ஐ ஸ்ட்ராங் ஆகும்போது கோல்டு இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு ஒரு ஃபால், இப்படி ஒரு லாங் ஃபால் விடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எதனால் இந்த டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடும்னு சொல்கிறேன்னா, அப்கமிங் வீக்ஸில் நமக்கு எக்கச்சக்க நியூஸஸ் இருக்குது. மண்டே நியூஸஸ் இருக்குது. அண்ட் தென் வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு என்எஃப்பி நியூஸஸ் இருக்குது. என்எஃப்பி நியூஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து முக்கியமான நியூஸஸ் தான். ஸோ மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மார்க்கெட் கிளியராக ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. சப்போர்ட் வந்து 1980 இருக்குது. ஸோ அந்த 1980 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆனதுனால நமக்கு ஒரு கிளியராக ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிது. அகைன் அந்த ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி 1972 வரைக்கும் போகும். ஆனால் அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1945
அடுத்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 1902. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.